ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா மைசூர் கிட்ட ஒரு புதுசாக ஒரு மியூசியம் திறந்திருக்காங்க. இட் இஸ் அ விண்டேஜ் கார் கலெக்ஷன். இவன் பாரு, ஹெல்மெட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபோன் ஒரு கையில். irresponsible people. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறது. ஸோ அதனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் அவ்வளோ வச்சுக்கல. பிரேக்ஃபாஸ்ட்காக நிற்க வச்சுருக்கோம். இந்த இடத்துல இட்லி, தட்டை இட்லி ரொம்ப ஃபேமஸ்ஸு. வயிறு ஃபுல்லாகிது, மனசும் ஃபுல்லாகிது. ஃபார் 4 persons அண்ட் 1 கேமரா. ஸோ இங்கே கேமரா எட்டுன்னு வந்தால் கேமராவுக்கும் தனியாக கட்டணும். 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டூ ஸ்ட்ரோக். ஏ 1960s. ஓ, இங்கே மேலே இயர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது பாரு, 10க்கு ஃபியாட். ஃபோர் டோர் கார். ஃபஸ்ட்டு 4 டோர் இல்லை, ரூப் ஸ்கூப்லாம் வச்சுருக்காங்க. ஓ, இது தெரிய மாட்டேங்குது. ஓகே, மாரிஸ். இது ஒயிட் கலரில் தான், இல்லை க்ரீம் கலரில் தானே, கண்டிப்பாக தெரியல. இது ஆல்ரெடி எடுத்துருக்கிறோம். ஸோ சூப்பர். மீட்டே இது இவ்வளோ பெருசாக இது வந்து மைசூர் ராஜாங்க ஃபோட்டோஸ். இது மைசூர் ராஜாங்கால யூஸ் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ இதில் எல்லாத்தையும் எழுதி வேறு வச்சுருக்காங்கப்பா, மேனுவல் மாதிரி. எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரில, ஆனால் ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும். காரே காமெடியாகி இது எனக்கு தெரியும்டா. இது அம்பாசிடர்ரா. அம்பாசிடர். இந்த காருங்கெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த கார்ஸ் மூவி தான் ஞாபகம் வரும். ஷவர்லெட். சாம்பல். 404.
அங்கே என்ன சிம்பிள் வந்திருக்கும். ஆக்சுவலி மியூசியம் மாதிரி மசில் கார் அமெரிக்கன் இல்லை அமெரிக்கன் தான் நினைக்கிறேன். அட எதுவாக இருந்தால் என்ன. அமெரிக்கன். டாப் ஸ்பீட் 150. 150 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவராக போகுது. எங்கள் வண்டி கூட அவ்வளோ போகிறது 137லேயே லிமிட்டர் அடி. இன்ஜின் இல்லை, அது வந்து மூவிஸ் லேட் 90s மூவிஸ் இது பண்ணுவாங்க பாரு, அது ப்ரொஜெக்டர். ஹில்மேன் இது என்னன்னே தெரில, இதுவும் நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் 2 கார்ஸ் ஜீப் இருக்காங்க. டாக்டர் சிவி ராமன் இந்த கார் தான் யூஸ் பண்ணியிருக்காரு போல இது. நைஸ். ஸோ அப்படியே இங்கேருந்து கீழே சுத்த வைக்கிறாங்க நம்ம. நல்லா இருக்கு, பார்த்து பாருங்க, ரோடு மாதிரி இருக்குது. ஜாலியாக போயினே இருக்கு. அங்கேயே நின்றுட்டான் திருப்பியும் எதுனா என்ன மோஸ்ட் பண்ணியிருக்கான். ஓ கண்ணாடி பார்த்து பயந்துட்டான். ಹೆಲ್ಮೆಟ್ ಅವನು ಕೊಟ್ಟೆ. ಸೊ ಇವಾಗ ತೋರಿಸು ಕೆಳಗಡೆ ಬರಬೇಕಂಗೆ ಗ್ರೌಂಡ್ ಫ್ಲೋರ್ ಬರೋಕ್ಕೆ ನೋಡು, ಸುತ್ಕೋ ಬರೋ ಥರ ರಿಂಗ್ ರಿಂಗ್ ರಿಂಗ್. ಅದು ರಿಂಗ ರೋಸಸ್ ಅಲ್ಲ, ಪಾಕೆಟ್ ಫುಲ್ ಆಫ್ ಪೋಸಸ್. ಸುತ್ಕೊಂಡ್ ಬರೋದ ஃபுல் பேகம்ஸ் இவரே. பேகம் எங்கே பார்த்தாலும் பொண்ணை பற்றியே பேசுறது. இவனை நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. இவனை கூடலாம் வச்சுக்கின்னு நாங்கள் பண்ணுற இங்கெல்லாம் சேக் பண்ணுறோம். சரிடா சரி. லாரி புஷ்பா தேகே ஓகே, ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். ರವಿಚಂದ್ರ ನೀ ಕಾರಲ್ಲೇ ಬಂದಿದ್ದೀನಿ. ಆಮೇಲೆ ಯಾವುದದು ಜೀಪು, ಅದೇ ಬಫರ್ ಬಫರ್ ಫೋನ್ ಬೆಂಜ್ ಮರ್ಸಿಡೀಸ್ ಆ ಟಯರಲ್ಲೇ ಕಾಣಿಸ್ತೈತಲ್ಲೋ. ಅವ್ರು ಅವಾಗೂ ಟಯರಲ್ಲಿ ಇದು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಹಾಂ அப்பந்தே சிம்பிள் போட்டுக்கிறானுங்கடா. ரொம்ப நேரம் ஆகுது சுற்றுறதுக்கு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். வேர்ல்டு வார் 2 டைமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. இல்லை ಓಯ್ ಪಂಚು ಮ್ಯಾಮ್, ಟಾಟಾ ಇಲ್ಲಿಂದನೇ ಕಾಪಿ ಹೊಡೆದಿರೋದು ಪಂಚು. ಟಾಟಾ ಪಂಚ್ ಪಂಚ್ ಅಂತ ಹಾಕಿದ್ದಾರೆ ನೋಡು, ಇಲ್ಲಿಂದನೇ ಕಾಪಿ ಹೊಡೆದಿದ್ದಾರೆ ಟಾಟಾ. ಪಬ್ಜಿಲಿ ಬಗಿ ಇದ್ದಂಗೆ ಐತೆ. ಬಗಿನೇ ಮ್ಯಾಮ್, ಇದು ಸ್ಮಾಲೆಸ್ಟ್ ವರ್ಷನ್ ಬಗಿ. ಆ ಸೈಡು ಬೈಕ್. ಇದು ಫಿಯಾಟ್ದು. ಇದು ಫಿಯಟ್. ಓ ಫಿಯಟ್. ಇಲ್ಲಿ ಮ್ಯಾಮ್ ನಾವು ರಿವ್ಯೂ ಮಾಡೋದಲ್ಲ ಬ್ರೋ, ಫಿಯಾಟ್ದು ತಾನೆ. ಯಾವುದು ಮುಂದೆ ಇರೋದಲ್ಲ, ಟ್ಯಾಕ್ಸಿ ವಾಲ. ಈ ಸೈಡ್ ಬೈಕ್ಸ್ ನಿಂತು ಇದೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು. CD100 ತಾನೇ ಅದು ಬ್ರೋ. ಎಷ್ಟು ಫಿಯಟ್ ಪ್ರೀಮಿಯರ್ ಪದ್ಮಿನಿ. ಪ್ರೀಮಿಯರ್ ಪದ್ಮಿನಿ 1962.
ಹೆಸರು ರೋಡಲ್ಲಿನ ಸ್ವಲ್ಪ ಹಿಂದೆ ಬ್ರೋ ಅದ್ರ ಹೆಸರು ರೋಡ್ ಕರೆಕ್ಟಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತೆ ಬ್ರೋ. ಹಿಂಗೆ ಮಾಮ ಟ್ಯಾಕ್ಸಿ ಮಾಮ. ನೋ ಟಚಿಂಗ್. ನೋ ಟಚಿಂಗ್. ಇದು ವಿಷ್ಣುವರ್ಧನ್ ಬರ್ತಿದ್ದ ಕಾರು. ರಾಯಲ್ ಎನ್ಫೀಲ್ಡ್ ನೋಡು, ಹಳೆ ಕಾಲದ್ದು. ಬ್ರೋ ನಿಮ್ಮ ಗಾಡಿ ಐತೆ ನೋಡ್ಬೇಡಿ, ರಾಯಲ್ ಎನ್ಫೀಲ್ಡು. ಎನ್ಫೀಲ್ಡ್ ಶ್ರೀನಿವಾಸ್ ಅವ್ರ ಗಾಡಿ ಇದು. ಜಿ ಟಿ ಸ್ಮಾಲೆಸ್ಟ್ ವರ್ಷನ್. ಜಿ ಟಿ 420 ಇದು. ಜಿ ಟಿ 420. ನಿಂದು 650, ಇದು 420. ಸಾರಿ, ರಾಯಲ್ ಎನ್ಫೀಲ್ಡ್ ಫ್ಯಾನ್ ನೋಡ್ತಿದ್ರೆ ಐ ಆಮ್ ರಿಯಲಿ ಸಾರಿ. ನಾನು ಸುಮ್ಮನೆ ತಮಾಷೆ ಮಾಡಿದ್ದು. ಎಷ್ಟು ಸಿ ಮಚ್ಚ ಇದು? ಆಮೇಲೆ 100 ಕಮೆಂಟ್ cc ಸೆಕ್ಷನ್ ಇರುತ್ತೆ. ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ ನಾನು. ಇದರಲ್ಲಿ ಬರ್ದಿಲ್ಲ. ಎಕ್ಸ್ಪ್ಲೋರರ್ ಅಷ್ಟೇ. ಎಕ್ಸ್ಪ್ಲೋರರ್ ಅಷ್ಟೇ 100 cc ಇರುತ್ತೆ ನಾವು. ಪಕ್ಕ 100 cc ಇದು 100 cc 100 cc. அது ಚೆನ್ನಾಗಿದೆ ನೋಡು ಬೈಕ್. ಯಾವ bike ಅದು? ஏய் இந்த லாரியை பார்த்தீங்களா? இடிக்குது ஓப்பன். இந்த லாரி தான் புஷ்பா படத்தில் யூஸ் பண்ண மாதிரியே இது பாருங்க. சூப்பராಗಿದೆ லாரி. டாட்டா தான் இது. இங்கே பாருங்க, டாட்டா டாட்டா ಟಾಟಾ டாட்டா லாரி. இதில் 3 கியர் தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதில் வெறும் 3 கியர்ஸ் தான். ஸோ இது வார்லெல்லாம் யூஸ் பண்ணுற லாரி. பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரக். இட்ஸ் a ஹியூஜ் ட்ரக். பார்க்கறதுக்கே இவ்வளோ மேசிவாக இருக்குது. அதோட டயர்ஸ் பாருங்கள், இவ்வளோ மேசிவான டயர்ஸ். செம்ம. இந்த காலத்தில் பிக்கப் ட்ரக் யூஸ் பண்ண பிக்கப் ட்ரக் எவ்வளோ நல்லா இருக்குது. பொக்கிஷங்கள் டாஜ். ஓ மை காட். என்ன நீங்கள் அந்த லோகோவை பார்த்து டாஜ் பவர் வேகன். மெர்சடீஸ். இதுவும் மெர்சடீஸ் பழைய வெர்ஷன். செம்மையாக இருக்குது இது. மெர்சடீஸ் பென்ஸ். ದಿಸ್ ಇಸ್ BMW. ಬ್ರೋ ನಿನ್ನ ಕಾರು? ನನ್ನ ಕಾರು. ನಿನ್ನ ಕಾರು பார்க்குறதுக்கு பாருங்களேன், லுக் வைஸ் அடிச்சுக்கலாம். ஐ மீன் அடிச்சுக்கவே முடியாது. டொயாட்டா கரோலா. நெக்ஸ்ட் இதுக்கு பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கேட்லேட்டோ என்னமோ. ஸோ இந்த கார் ரொம்ப ஃபேமஸ், கேட்லெக். ஸோ இந்த கார் ரொம்ப ஃபேமஸ் யூஎஸ்லலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கார்ஸ். இப்போ கூட அவங்க பில்ட் பண்ணுற காரெல்லாம் ஃபுல் பாம் ப்ரூஃப், புல்லட் ப்ரூஃப் கிளாஸஸ். சொல்லவே தேவையில்லை. ஸ்டாண்டர்டா? இது என்ன கார் கம்பெனி என்னன்னு தெரில. மாசா மாஸ்டா மாஸ்டா ಮಾಸ್ಟಾ. ಇದು ಮೂವೀಸಲ್ಲಿ ನೋಡಿರ್ತೀಯ? ಇದು ಬಂದೈತೆ ಮೂವೀಸಲ್ಲಿ. மசில் கார். இந்த பக்கம் ஒன்று மறந்துட்டோம். இன்னும் மரத்தூண்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த அன்னியன் படத்தில் பெயிண்டிங் பண்ண
வண்டின்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. புஷ்பா புஷ்பா இன்ஸ்பயர்ட் வேகன். மாருதி சுசுக்கி 800. என்னடா ஜேசிபிலாம் எடுத்து வந்து வச்சுக்கிறீங்க? ஸோ இந்த ஊர் நாட்டிலலாம் ஃபஸ்ட்டு இந்த என்னது குச்சி வச்சு மகாபாரதம் ராமாயணம்லாம் சொல்லுவாங்க பாரு, அது இது அதை அப்படியே இது பண்ணி வச்சுருக்காங்க, இன்கேப் பண்ணி வச்சுருக்காங்க. இது இந்த காந்தாரா மூவிஸில் யூஸ் ஆகிடும் மாஸ்க். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க, நம்ம அன்றாட டேஸில் யூஸ் பண்ணது. இங்கே பாருங்க, வே பண்ணுறது பழைய காலத்தில். நைஸ். ஹிஸ்ட்ரியை பற்றி இங்கேயே வச்சுருக்காங்க எல்லாமே. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன கேமரா. இந்த மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட்டு கேமரா, இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. டைப் ரைட்டர்ஸ் இந்த பக்கம் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். டைப் ரைட்டர்ஸ், இது கேல்குலேட்டர், இது டெலிஸ்கோப், செடஸ்கோப், அது என்னன்னே தெரில, சிம்பிள்ஸ் பதிக்கிறது. டெலிஸ்கோப், செடஸ்கோப், கேமராஸ், அது என்னது, அதுவும் கேமரா. கன் மாதிரியே இருக்குது அதுவும். ஆமாம், பழைய காலத்து ஃபோனு. கிராமஃபோன். இந்த காலத்தில் எழுதல லிட்ரேச்சர்ஸ். ஓலைச்சுவடியெல்லாம் வச்சுருக்காங்க. நைஸ். ஓலைச்சுவடி, ஸ்டாச்சூஸ், கிராமஃபோன். இதெல்லாம் பழைய காலத்தில் பாட்டு கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்பாட்டிஃபை வந்துருச்சு. ஐயோ ஐயோ, ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்னது, இதுவும் கிராமஃபோன் தான், என்னன்னு தெரில. ப்ரொஜெக்டர்ஸ், பழைய காலத்தில் நம்ம மூவிஸ் பார்க்குறதுல இதெல்லாம் பார்த்துருந்தோம். அவங்க பார்த்துருந்தாங்க, நம்ம இதெல்லாம் அழிஞ்சிட்ட பின்னாடி தான் நம்ம பிறந்தோம். செம்மப்பா. ஓ மேலே பாருங்கள், லைட்டு, பெட்டர் மார்க்ஸ் லைட்டு. பிரிண்டர், இது பிரிண்டர்ஸ், பழைய காலத்து பிரிண்டர்ஸ். ஸ்டாச்சூஸ், இது என்னன்னு தெரில, இதுவும் பிரிண்டர்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அச்சடிகள். வெப்பன்ஸ். இங்கே பாருங்க, பேரல். நல்லா இருக்குப்பா. மேலே பற்ற வைக்கிறது போல இது. ஃபஸ்ட் வந்த கன்று பேரல், கேனன். அவ்வளோதான். இந்த இடத்த விட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நல்ல மியூசியம். ஸோ நிறைய நம்ம கற்றுக்கலாம், நாலேஜ் வைஸ் அண்ட் as well as நம்ம
ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாம். கார் என்தியூசியஸ்ட்டுக்கு இந்த இடம் வந்தால் ஒரு நல்ல பிளேஸ். ஐ திங்க் பெங்களூரில் இல்லை, மைசூரில் இருக்கிற மியூசியம் இது. ஆனால் நல்லா இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி யூனோ லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல ஒரு பிளேஸ். நிச்சயமாக வரலாம் இங்கே, இட்ஸ் சஜஸ்டட். அண்ட் இந்த இடத்துல வெறும் கார் பற்றி மட்டும் இல்லை, ஃபிலிம்ஸ், ஆಮೇಲೆ அப்புறம் வெப்பன்ஸ் அதை பற்றியும் போட்டிருக்காங்க. உட்கார்றா போகலாம். ஓகே, பை பாய், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஹெட்டிங் பேக் டு பெங்களூர். அதுக்கு முன்னே எங்கன்னா லஞ்ச் பண்ணோம். அந்த இடத்துல ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி குட். இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. எவல்யூஷன்ஸ், இவால்வ் எப்படி ஆச்சு, வீல் எப்படி இன்வென்ட் ஆச்சு, அது எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் கிரேட் ஆக்சுவலி. சொல்ல போனால் நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு என்டர்டெய்னிங் அண்ட் as well as ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இட்ஸ் வெரி குட். ஓகே கைஸ், இந்த வீடியோவை இங்கேயோட எண்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் மீட் யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் vlog. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த கண்டென்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் கிவ் மீ மோட்டிவேஷன் டு டூ மோர் அண்ட் மோர் vlogs லைக் திஸ். நானும் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. வித் that being said, I'll meet you guys in the next vlog. Until then, this is your boy Ravi signing off. Peace out.